ஹாய் கைஸ், நான் இப்போ பார்க்க போற படம் வந்து தி பக்கிங்ஹாம் மர்டர்ஸ். கதையை பொறுத்தவரை பார்த்தோம்னா மொத்தம் 2 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர். ஒரு ஆள் கருணா கபூர், இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தவர் ஒரு ஆள் பேர் தெரியல. லண்டன்ல தான் ஃபுல் படமே இருக்கும். கருணா கபூர் சின்ன சின்ன வயசுலயே பையன் இறந்த தாய். சரிங்களா? முடிஞ்சா தடுத்துருக்கலாம். பட் முடியல. ஸோ அந்த குற்றம் வந்து அவங்க உள்ள இருந்துகிட்டே இருக்கும். பையன் போயிட்டானுங்கிற கவலை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த சமயத்துல என்ன ஆகும் அப்பன்னா, ஒரு கார்லேருந்து ஒரு பாடி கிடைக்கும். சரிங்களா? பையன கடத்திருவாங்க. ஒரு கார்லேருந்து ஒரு பாடி கிடைக்கும். அந்த பாடி யார கொன்னன்னு சொல்லிட்டு 2 பேர பிடிச்சு விசாரிப்பாங்க. 2 பேர பிடிச்சு விசாரிக்கும்போது இப்ப மேல் ஆஃபீசர் என்ன பண்ணுவான்னா, அவன் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர். கூட சுத்துறதுக்காக தான் கருணா கபூர் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. "நீ வேணா இந்த கேஸ் சேர்த்து பாரும்மா, கொஞ்சம் அடிஷனல் ஆஃபீசர் வந்து பாரும்மான்னு." உடனே இவன் என்ன பண்ணுவான், இவன் தான் அப்படி பிடிச்சான்னு சொல்லி இன்னொருத்தன் கூட கூட 2 பேரு அக்யூட்டெல்லாம் போட்டு வருவாங்கல்ல. ஸோ 2 பேர்ல வந்து இவன் தான் கொன்னான்னு சொல்லி ஃப்ரெண்டா சொல்லிடுவான். கேஸ் முடிஞ்சு ஜெயில்ல போட்டுருவாங்க. கருணா கபூருக்கு இது நோண்டிக்கிட்டே இருக்கும். என்ன ஏதோ தப்பா இருக்கே, என்னடா அப்படியே ஒப்பிச்ச மாரி இருக்கு, எங்கடா இடிக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது தான், இந்த ஒருத்தன் இவன் தான் கொலைகாரன்னு சொல்லி உள்ள போட்டான்ல, அவன் தான் வந்து ட்ரக்ஸ் குடுத்திருப்பான் ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணு ட்ரக் ஓவர் டோஸ் ஆகி இது கோமால கிடக்கும். யாருன்னா அந்த பொண்ணு, இந்த புடிச்சு போட்டான்ல போலீஸ் ஆஃபீசர், அவனோட சொந்த தங்கச்சி. அட பாவி! இப்படியாடா பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவன வெளிய கொண்டு வரக்கா என்னதான் பாடுபட்டுச்சு. கடைசியில உண்மையான குற்றவாளிய புடிச்சாலா இல்லையா? யாரு உண்மையான குற்றவாளிங்கிற அளவுக்கு கதை போகும். உண்மையில சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ட்ரஸ்டிங்கா போச்சு. காமெடிலாம் இருக்காது. ரொம்ப சீரியஸா போகும். இன்வெஸ்டிகேஷன் வெறித்தனமா போகுமாங்களா, ஒரு ஹிந்தி படம் பார்த்த மாரி இருக்கும். ஆனா, எக்ஸாஜரேட்டட் ஹிந்தி படம் இல்ல. ஒரு டீசென்ட்டான ஒரு ஹிந்தி படம். தமிழ் படத்த ஹிந்தில எடுத்தா எப்படி அந்த படம் பார்த்த மாரி இருக்கும். என்னடா உளர்றேன்! நல்லாதான் இவன் படம் பாருங்க, நல்லா தான் இருக்கும். இதே மாரி நிறைய பேர் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டடா பாய்.